ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். பொங்கல் செலிப்ரேட் பண்ணாதவங்களுக்கு ஹாப்பி ஹாலிடேஸ். ஏன்னா 3 நாள் இந்தியால லீவ் கிடைக்கும் இல்லையா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொங்கல் கழிச்சு நம்ம சீசன் 4 ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜான் 16ல இருந்து February 14 வரைக்கும் இந்த சீசன் 4 நடக்க போதுங்க. இதுல எல்லாருமே கலந்துக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதுல வேணாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளவு பேர் கலந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து நான் எத்தனை வின்னர்ஸ் அப்படின்னு முடிவு பண்ண போறேன். சீசன் 4 முடியும் போது அந்த வின்னர்ஸையும் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். டெய்லி என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு கீழே நீங்க என்ன டயட் அண்ட் ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணீங்கன்றதை கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. தினமும் யாரு கரெக்டா கமெண்ட் பண்றாங்களோ அவங்கல இருந்து நான் வின்னர்ஸ் சூஸ் பண்ண போறேன். சோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, நம்ம என்ன மாதிரி டயட்டுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும், எப்படிப்பட்ட டயட் ஃபாலோ பண்ண போறோம், இதோட டீடைல்ஸ்லாம் இந்த வீடியோல நான் கொடுக்க போறேங்க. சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நிலா. எந்த ஒரு வெயிட் லாஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் முதல்ல அதுக்கு சில ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணுங்க. அது உடம்பாலையும் சரி, மனசாலையும் சரி, உங்க வீட்லயும் சரி, சில ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணாதான் அந்த வெயிட் லாஸ் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியும். இல்லைன்னா ஃபாலோ எடுத்துட்டு ஒரு 2 நாள்லயே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி நீங்க இருக்கக்கூடாதுன்றதுக்காக சில ப்ரிப்பரேஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். இது கொஞ்சம் குவிக் டிப்ஸ் தான் நான் சொல்லிடுறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்ச அப்புறம் நான் டயட்டையும் உங்களுக்கு சொல்றேன். ஸோ என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க உட்காந்து உங்ககிட்ட இருக்கிற பேட் ஹேபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத எழுத ஆரம்பிங்க. இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம பேட் ஹேபிட்ஸை நம்ம லைஃப்ல இருந்து தூக்குனாதான் குட் ஹேபிட்ஸ் உள்ள வரும். ஸோ நீங்க ஈவினிங் ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்களா இருக்கலாம், டின்னர் ரொம்ப லேட்டா சாப்பிட்றதா இருக்கலாம், சரியா தண்ணி குடிக்காததா இருக்கலாம், இல்லைன்னா வெளியில ரொம்ப ஃபுட் வாங்கி சாப்பிட்றதா இருக்கலாம், ரைஸோட அளவு அதிகமா சாப்பிட்றதா இருக்கலாம், இல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சுத்தமா சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் பேட் ஹேபிட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இதுல இருந்து நம்ம குட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும், இன்னில இருந்து இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் முழுக்க போட்டுடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுங்க. சோ முதல்ல நீங்க அதுதான் செய்யணும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பேட் ஹேபிட்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம அதை எடுத்துட்டு புதுசா நல்ல குட் ஹேபிட்ஸை கொண்டு வர முடியும். அதுக்கு அடுத்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க. எஸ், வெயிட் லாஸ்க்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பா ரொம்ப முக்கியங்க. நம்ம வீட்டுல சமைக்கும் போதே நம்ம நிறைய காய்கறிகள் வாங்க தானே போறோம், கூடவே நிறைய ஃப்ரூட்ஸும் வாங்கிக்கோங்க. இதுக்காக நீங்க காஸ்ட்லியா போயிட்டு ஆப்பிள், ஆரஞ்சு அப்படின்னு அந்த சீசன்ல இல்லாத பழங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப இந்தியால என்ன சீசன்ல நல்ல பழங்கள் கிடைக்குது, இல்ல யூஎஸ்ல என்ன பழங்கள் கிடைக்குது, துபாயில என்ன பழங்கள் கிடைக்குது, எது கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்ஸை வாங்கிக்கோங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சீப்பா விற்கிற ஃப்ரூட்ஸ், நெல்லிக்காயில இருந்து கொய்யா பழம், வாழைப்பழம், எல்லா ஃப்ரூட்ஸுமே வாங்கலாம். வெள்ளரிக்காய் கண்டிப்பா வாங்கிக்கோங்க. வெள்ளரிக்காய் ரொம்ப மலிவா கிடைக்கும், அதனால அது கண்டிப்பா வாங்கிக்கோங்க. நெல்லிக்காய் இந்த சீசன்ல ரொம்ப நல்லா கிடைக்கும், அதுவும் வாங்கிக்கோங்க. சோ இந்த மாதிரி என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்க சீசன்ல கிடைக்குதோ அதெல்லாம் நல்லா வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பா பழக்கடை மாதிரி இருக்கணும் நம்ம வீடு, அந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கணும். ஓகேங்களா? காய்கறிகளும் அதே மாதிரி. என்னென்ன காய்கறிகள் நான் சொல்றேன்: புடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், கீரையே 2 வகை கீரை வாங்கிக்கோங்க. முள்ளங்கி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே வாங்கிக்கலாம். பொட்டேட்டோ மட்டும் வாங்கிக்கோங்க, பட் ரொம்ப அடிக்கடி செய்யாதீங்க, எப்பயாவது ஒரு தடவை செய்யுங்க. அதே மாதிரி நான்வெஜ்ல மீன், சிக்கன் எல்லாமே சாப்பிடலாம். முட்டை தினமும் கூட சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிடுங்க. அதுக்காக முட்டையே நிறைய சாப்பிடாதீங்க. சோ முட்டை சாப்பிடலாம். மட்டன் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் காய்கறிகள், என்ன நான்வெஜ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப அடுத்தது ஒரு எக்ஸசைஸ் ஷீட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி என்னோட முன்னாடி சீசன்ஸ்ல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனா அதோட வீடியோ கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? சோ இந்த எக்ஸசைஸ் ஷீட்னா என்னன்னா, நீங்க தினமும் செய்யக்கூடிய டயட், ஒர்க் அவுட் எல்லாம் ஒரு காலம் மாதிரி பிரிச்சு எழுதிட்டு 30 நாளுக்கும் ஒரு ஷீட் ரெடி பண்ணிட்டு அது முடிக்க நீங்க அதை டிக் பண்ணிட்டே வர போறீங்க. இது எதுக்குன்னா உங்களே நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேங்களா? சோ அந்த எக்ஸசைஸ் ஷீட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து எப்போ வாக்கிங் பண்ண போறோம், இல்ல எப்ப எக்ஸசைஸ் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு ஒரு டைமை பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல இருந்து நீங்க மாறவே கூடாது. ஓகேங்களா? சோ நல்லா யோசிங்க. உங்க நாள்ல எந்த ஒரு மணி நேரம் டெடிகேட்டடா நீங்க இதுக்காக செய்ய முடியும் அப்படின்றத பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 1 மணி நேரம் நீங்க எடுத்து செய்யணும். ஓகேங்களா? அது உங்க குழந்தை தூங்குற டைமா இருக்கலாம், 2 மணியா இருக்கலாம், இல்ல காலையில 11 மணியா இருக்கலாம், இல்ல நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரமா இருக்கலாம், இல்ல விடிகாட்டால 1 மணி நேரமா இருக்கலாம். எந்த டைமா இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா? வாக்கிங்க்கு எல்லா டைமுமே பெர்ஃபெக்ட் டைம் தான். எக்ஸசைஸ் பண்றதா இருந்தா மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour கழிச்சாது எக்ஸசைஸ் பண்ணுங்க. அது மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். மற்றபடி எல்லா டைமும் ஓகே. ஓகேங்களா? சோ நீங்க பிரெஸ்ட் ஃபீடிங் மாமா இருக்கலாம், பிரெக்னன்ட் லேடிஸா இருக்கலாம், பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களா இருக்கலாம். சோ உங்களோட ஷெட்யூல் கேட்ற மாதிரி உங்களோட டைமை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ ரொம்ப முக்கியங்க. எதுக்கு நான் திரும்ப சொல்றேன்னா, ஓகே நாளைக்கு ஏதோ ஒரு மணி நேரம் செஞ்சுக்கலாம் நம்ம இருப்போம், பட் அந்த டைமை மறந்துடுவோம், அதுக்கப்புறமா அதை செய்யவே மாட்டோம். சோ பர்டிகுலரா 5ல இருந்து 6 இல்ல 6ல இருந்து 7 ஏதாவது ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி மொபைல்ல அலாரம் செட் பண்ணிக்கோங்க.
அந்த டைம் கண்டிப்பா நீங்க எக்ஸசைஸ் இல்லைன்னா வாக்கிங் பண்ணணும், இல்லைன்னா ஜூம்பா இது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இப்ப சில அலாரங்கள் நம்ம செட் பண்ண போறோம். அது எதுக்குன்னா, நைட் வந்து ஜீரா, வெந்தயம், கொள்ளு ஒரு ட்ரிங்க் சொன்னேன் இல்லைங்களா, அதை ஊற வைக்கிறதுக்கு ஒரு அலாரம். அதுக்கப்புறமா ஈவினிங் சுண்டல் ஊற போடுறதுக்கு ஒரு அலாரம். அதாவது மார்னிங்கே ஊற போட்டுருவீங்க இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு அலாரம். அதுக்கப்புறமா கண்டிப்பா இப்போ ஆஃபீஸ் போறவங்களா இருந்தா முன்னாடியே வந்து மோர் கலக்கி டப்பால ஊத்தி எடுத்துட்டு போயிடணும் அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பா வார்ம் வாட்டர் குடிக்கணும். ஓகேங்களா? ஸோ வார்ம் வாட்டர் போடுறதுக்கு காலையிலேயே போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் லைனா ஒரு ரிமைண்டர் மாதிரி உங்க போன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா எதுக்கு அப்படி பண்ணோம்னா, அப்படி பண்ணாதான் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம டே வேஸ்ட் ஆயிடும். ஸோ நைட்டே இதுக்கெல்லாம் ஒரு அலாரம் செட் பண்ணி காலையில இந்த டைம்க்கு இந்த அலாரம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ரொம்ப ரொம்ப சுலபம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், இதெல்லாம் கரெக்டா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப டயட் பார்ப்போங்க. சீசன் 4ல என்னடா இவங்க புதுசா சொல்லிட போறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த சீசன் 4ல உங்களுக்கு நான் சில குயிக்கா பேக் பண்ண போறக்கூடிய 1 pot மீல்ஸ சொல்ல போறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போறதா இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்டுக்கு ஆபீஸ்க்கு கட்டி கொடுக்கணும், நான் வந்து கூட்டு ரசம் பொரியல்லாம் வச்சு அவங்கள எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க, அப்ப நான் என்ன மாதிரி சமைக்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் லெமன் ரைஸ், புளியோதரை இதையே தான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாம உங்களுக்கு ஈஸியா சமைக்கக்கூடிய அதே சமயம் வெயிட் லாஸ் தரக்கூடிய சில 1 pot மீல்ஸ் நான் இந்த டயட்ல சேர்த்திருக்காங்க. சோ யூசுவலா நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டு இருந்த அந்த 7 day டயட் சார்ட்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதை நீங்க ஈஸியா இதுலயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது செட் ஆகாதவங்க இந்த மாதிரி சில மீல்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ முதல்ல வந்து என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ண போறோம்னு பாத்துருவோம். காலையில எழுந்த உடனே ஜீரா, கொள்ளு, வெந்தயம் நான் ஆல்ரெடி சொன்னதுதான், அந்த ட்ரிங்கை நீங்க குடிச்சுக்கோங்க. இது வந்து நீங்க நைட்டே ஊற போட்டுட்டு காலையில எழுந்து கொதிக்க வச்சு அதை வடிகட்டிட்டு நீங்க குடிக்கலாம். சில பேர் வந்து வடிகட்டி தூக்கி போட்டுறமே, அதை இன்னொரு நாள் யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. இன்னொரு ஒரு நாள் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்டா போகுது இல்லையா. ஸோ ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி நீங்க ஃபுல் டே குடிக்கக்கூடிய தண்ணியில ஜீரகத்தை ஒரு 4 ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டீங்கன்னா அந்த தண்ணி ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமா தொப்பை குறைய ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஜீரா வாட்டரை நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. அது நாள் ஃபுல்லா குடிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. சில பேர் வந்து நான் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் கொள்ளு சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. கொள்ளு வந்து நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்த்துக்கோங்க. தினமும் சேர்த்துக்கிட்டா ரொம்ப உடம்பு சூடாயிடும். அதே மாதிரி ரொம்ப உடம்பு சூடு அதிகமா இருக்கிறவங்களும் கொள்ளு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்த்துக்கோங்க. மற்றபடி ஜீரகம், வெந்தயம் ரொம்பவே நல்லது. சளி எல்லாம் பிடிக்காதுங்க, ஏன்னா நீங்க கொதிக்க வச்சுதான் குடிக்கிறீங்க. ஸோ அதனால தினமும் நீங்க குடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து மார்னிங் டீடாக்ஸ் ட்ரிங்க். அதுக்கப்புறமா டீ காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 1/2 கப் மட்டும் நாட்டு சர்க்கரையோ இல்ல கருப்பட்டியோ போட்டு குடிங்க. நான் ஏது சொல்றேன்னா, நிறைய சீசன்ல வந்து டீ காஃபி குடிக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அப்படி இருந்தும் சில பேர் குடிச்சிருக்கீங்க. அட்லீஸ்ட் நீங்க குடிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அது 1/2 டம்ளரா குறைச்சிக்கோங்க. அதுல கருப்பட்டியோ இல்ல நாட்டு சர்க்கரையோ போட்டு குடிங்க. அதுவாது உங்க வெயிட்டை வந்து ஏறாம பாத்துக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க குடிக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அதே பிரேக்ஃபாஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒண்ணு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப நான் சொன்னது அப்படியே நீங்க சமைக்க போறது இல்ல, சில டிப்ஸ் மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா, இப்ப கோதுமை தோசை சாப்பிட்டுக்கலாம், ராகி தோசை சாப்பிடலாம், இட்லி தோசையும் நீங்க சாப்பிடலாம். பட் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இட்லி தோசைனா 7 நாள் இட்லி தோசை அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா திரும்ப திரும்ப ரைஸ் தான் நம்ம சாப்பிட்டு இருப்போம். அதுக்கு பதிலா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு மில்லட் சேர்த்துக்கோங்க, அதாவது சிறுதானியங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு நாள் வந்து கம்பு சேர்த்துக்கலாம், ஒரு நாள் ராகி சேர்த்துக்கலாம், ஒரு நாள் வரகுல பொங்கல் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி மில்லட்ஸையும் உங்களோட டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். சில பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுறீங்க, ரொம்ப நல்லது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் வெயிட் லாஸ் உங்களுக்கு சூப்பரா நடக்கும். ஸோ நீங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதா இருந்தா என்னென்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், கொய்யா, மாதுளப்பழம், அன்னாச்சி பழம், பப்பாளி பழம், வேற என்ன இருக்கு, கிரேப்ஸ் இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு, வெள்ளரிக்காய், இன்னும் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே சாப்பிடலாம். இந்த சமயத்துல மாம்பழம் வரப்போறது இல்லை, மாம்பழம் மட்டும் தான் நான் எப்பயுமே அவாய்ட் பண்ண சொல்றேன், ஏன்னா ரொம்ப இனிப்பு. அப்ப கூட மாம்பழம் சீசன்ல மாம்பழம் சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா, ஒரு ஃபுல் மாம்பழம் சாப்பிடாம கட் பண்ணி ஒரு பீஸ் சாப்பிடலாம். ஸோ இப்படி பழங்களா நீங்க சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ராகி தோசை, கம்பு தோசை, கோதுமை தோசை, இட்லி, சப்பாத்தி எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வரகரிசியில பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ மத்தியானத்துக்கு வருவோங்க.
ஸோ மதியானத்துக்கு நான் முன்னாடி சொன்ன காய்கறிகள் எல்லாமே போட்டு நீங்க கூட்டு பொரியல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பா ரைஸ் கூட 2 விதமான பொரியல் இருக்கணும். அதாவது ஒண்ணு வந்து கூட்டா இருக்கணும், இன்னொன்னு பொரியலா இருக்கணும். அந்த கூட்டுல பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு இதோட சேர்த்து வேற சில பருப்புகளும் நீங்க ஆட் பண்ணலாம். ஒரே மாதிரி பருப்புகளை யூஸ் பண்ணாம கொள்ளுலயே நீங்க கொள்ளு பருப்பு செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணி டிஃபரெண்டா ட்ரை பண்ணுங்க. ஒரே மாதிரி இருக்கிற பருப்பே செஞ்சுட்டே இல்லாம நம்மகிட்ட இருக்கிற மத்த பருப்புகளும் நீங்க யூஸ் பண்ணுங்க. பாசி பயிர்ல சமைக்கலாம், பாசி பருப்பு கூட்டு செய்யலாம், அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா? சோ இது வந்து வீட்டுல சமைச்சு சாப்பிடுறவங்களுக்கு. சப்போஸ் நீங்க ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போகணும், அப்ப எந்த மாதிரி ஹெல்த்தியா சாப்பிடணும்ன்றதை இப்ப அடுத்து சொல்றேன். இப்ப 7 டே லஞ்ச் ஐடியாஸ் ஃபார் ஆஃபீஸ் அதை பார்ப்போங்க. முதல் நாள் வந்து பிசிபெல்லாபாத் சாம்பார் சாதம் நமக்கு ரொம்ப பிடிச்சதாச்சே. ஸோ இருக்கிற எல்லா காய்கறிகளையும் போட்டுடலாம். அது சாம்பார் சாதம் செஞ்சு எடுத்துட்டு போனீங்கன்னா நல்ல சூப்பருங்க. ஏன்னா அதுல பருப்பு நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம ரைஸா சாப்பிடும் போது ரைஸ் தான் நிறைய இருக்கும். இப்ப இதுல பருப்பு நிறைய வரும், நிறைய காய்கறிகளும் வரும். ஸோ முதல் நாள் சாம்பார் சாதம். அதுக்கு அடுத்த நாள் வந்து வெந்தயக்கீரை சாதம். ஸோ வெந்தயக்கீரையை வந்து நீங்க நல்லா அரைச்சிட்டு அரிசி பருப்புமா சேர்ந்து ஊற போட்டு அதை ஒரு சாதமா செஞ்சு நீங்க சாப்பிடலாம். இல்லைன்னா ஸ்பினாச் அதாவது பசலைக்கீரை போட்டு சாதம் செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு எல்லாம் ஏகப்பட்ட ரெசிபிஸ் யூடியூப்ல இருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னாலே தெரியும். நம்ம சேனல் ரெசிபி சேனல் இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு ஐடியா மட்டும் தான் சொல்றேன். செய்யறது சூப்பரா நீங்க கலக்குங்க. அதுக்கு அடுத்து வரகரிசியில புலாவ் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ யூஸ்வலா நம்ம பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி செய்வோம். அதுக்கு பதிலா வரகரிசியில புலாவ் செஞ்சீங்கன்னா நிறைய காய்கறிகள் ஆட் பண்ண மாதிரி இருக்கும், மில்லட்ஸ் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வரகரிசியில புலாவ். அதுக்கு அடுத்த நாள் வந்து பச்சை பயிறு சாதம். ஸோ பச்சை பயிரை வந்து 2 நாள் முன்னாடியே ஊற போட்டு அதை நல்லா வடிகட்டி ஈரத்துணியில கட்டி வச்சீங்கன்னா அது முளை கட்டிடும். அதுக்கப்புறமா அந்த முளை கட்டின பச்சை பயிரை வச்சு நீங்க புலாவ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அதுவும் சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கும் நீங்க கொடுக்கலாம் பச்சை பயிறு சாதம். அதுக்கு அடுத்து வந்து இப்போ கீரையிலேயே வந்து நீங்க இப்போ நம்ம நார்த் இந்தியன்ஸ்ல வந்து பராத்தான்னு சொல்லுவாங்க. அதாவது புதினா, வெந்தயக்கீரை, சீரகம் இதெல்லாம் போட்டு வெங்காயத்தோட நல்லா வதக்கிட்டு சப்பாத்தி மாவுல போட்டு பிசைஞ்சு அதை பரோட்டா மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து நீங்க ரைத்தா தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆபீஸ்க்கும் நீங்க கொடுத்து அனுப்பலாம். இது வந்து கீரைகளும் நம்ம ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கீரை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பொறுக்கி பொறுக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாம இந்த கீரைகளை சிறுவா அரிஞ்சிட்டு வெங்காயத்தோட நல்லா வதக்கி சப்பாத்தியோட பிசைஞ்சிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். உங்க சப்பாத்தியும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரே மாதிரி சப்பாத்தி சாப்பிடறத விட இந்த மாதிரி சாப்பிடலாம்ல. சோ இதுதான் வந்து நான் சொன்ன ஐடியாஸ். இதுல வந்து நீங்க கீரை சாதமா செஞ்சுக்கலாம். வெறும் கீரையும் ரைஸும் கொடுக்கறத விட அது புலாவா செஞ்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சாதா அரிசியிலே செய்யுங்க, பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணாதீங்க. வரகரிசி, சாமரிசி இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப டின்னர் பாப்போங்க. டின்னருக்கு கண்டிப்பா நீங்க 7 மணிக்கு டின்னர் சாப்பிடணும். இது இந்த சீசன் 4ஓட ரூலாவே நீங்க எடுத்துக்கோங்க. நான் எல்லா சீசன்லயும் சொல்றேன், இதுல கண்டிஷனா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சில பேர் என்கிட்ட கேக்குறீங்க, நான் ஆபீஸ் விட்டு வரும்போது நைட் ரொம்ப லேட் ஆயிடுது, அப்ப நான் எப்படி சாப்பிடுறதுன்னு கேக்குறீங்க. சோ உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப மார்னிங் வந்து நீங்க இட்லி தோசை மாதிரி சாப்பிட்டுட்டு நைட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடறத வழக்கமா வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம், டப்பால நீங்க சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸை கட் பண்ணி ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிடுங்க. இப்ப லஞ்ச் எப்படி பேக் பண்றீங்களோ அந்த மாதிரி டின்னரையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு 6 மணிக்கெல்லாம் நீங்க ஆஃபீஸ்லயே சாப்பிட்டுடலாம். ஏன்னா ஒர்க் பண்ணும்போது அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஃப்ரூட்ஸ் அப்படியே எவ்வளவு நேரம் ஆக போகுது. அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா பசி எடுக்காது. ஏன்னா 6 மணிக்கு தான் நிறைய ஆஃபீஸ் போறவங்க ஒரு தப்பு பண்ணுவாங்க. நல்லா பசிக்கும், அப்ப வந்து வடை, பஜ்ஜி, டீ இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீட்டுக்கு வந்து ஊற வச்ச சுண்டலை நீங்க சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இதெல்லாமே நீங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 9 மணிக்கு 1 டம்ளர் பால் சர்க்கரை இல்லாமலையோ இல்ல கருப்பட்டி, பனங்கற்கண்டு போட்டு நீங்க குடிக்கலாம். அப்படி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்காது. இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் வந்து நைட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். சோ டின்னரை பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸி இல்லையா, என்னடா இது லஞ்சும் சேர்த்து டின்னரையும் பேக் பண்ணுமா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. பட் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றது, நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம்னா சில எஃபர்ட்ஸ் நம்ம போட்டுதான் ஆகணும். இப்ப லஞ்ச் எப்படி பேக் பண்றோமோ அந்த மாதிரி டின்னரையும் பேக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் உங்க டயட் வந்து கரெக்டா இருக்கும். சீக்கிரமா சாப்பிட சாப்பிட வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியா நடக்கும். நான் சப்ஸ்கிரைபர் ஸ்டோரிஸ் நிறைய நம்ம சேனல்ல போடுறேன். அது எல்லாத்துலயுமே அவங்க சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், நாங்க சீக்கிரமா டின்னர் சாப்பிட்டோம் அதனால எங்களுக்கு வெயிட் லாஸ் ஆச்சுன்னு. சோ அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ டின்னருக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஃப்ரூட்ஸ், சில பேர் வந்து இப்போ மார்னிங் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்க இல்லையா, அப்போ டின்னருக்கு நீங்க என்ன சாப்பிடலாம்னா, நான் மார்னிங் சொன்னது டின்னருக்கு சாப்பிட்டுக்கோங்க. ராகி தோசை, நார்மல் தோசை, சப்பாத்தி, ரோல். நான் ஆல்ரெடி வெஜ் சாலட் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா சீசன் 3ல, அந்த மாதிரி குக்கும்பர்,
அதாவது வெள்ளரிக்காய், கேரட், ஆனியன், தக்காளி இதெல்லாம் அரிஞ்சு சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கூட வந்து வேக வச்சு சுண்டல் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கஞ்சி வந்து நீங்க நைட்டு சாப்பிடும்போது ரொம்ப நிம்மதியான ஒரு ஃபீலிங் இருக்கும். டைஜஷன் கரெக்டா நடக்கும். ஸோ இதை வந்து நீங்க ஓட்ஸ் கஞ்சியா குடிக்கலாம், ராகி கஞ்சியா குடிக்கலாம். எல்லாத்தையுமே 7 மணிக்கே குடிச்சிருங்க. ஏன்னா ராகில வந்து நல்லா ஹெவியா இருக்கும். நைட் ரொம்ப லேட்டா சாப்பிடாதீங்க. 7 மணிக்கே சாப்பிட்றதா இருந்தா ராகி கஞ்சி, ஓட்ஸ் கஞ்சி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லது. வேற ஏதாவது மல்டிகிரெயின் கஞ்சி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை மாதிரியே செஞ்சு நீங்க சாப்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளா வச்சுக்கோங்க டின்னரை. ஏன்னா டின்னர் சிம்பிளா இருக்கணும்னா 6 மணிக்கு ஸ்நாக்ஸ்னு வருது இல்லையா, நான் ஆல்ரெடி ஆஃபீஸ் போறவங்களுக்கு சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் 6 மணிக்கு ஏதாவது ஒரு கருப்பு கடலை, பச்சை பயிறு இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு சாப்பிடுங்க. வெள்ளைக்கடலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கடலைகள் நிறைய யூஸ் பண்ணுங்க. கொள்ளுலயே சுண்டல் செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் நம்ம நார்மலா சமைக்கிற உணவுகள் தான். நம்ம மறந்து போன சில உணவுகளை சேர்த்து இப்ப நீங்க சமைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி வெரைட்டியா நிறைய செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் நடக்கும். கரெக்டா சாப்பிடுங்க. ரொம்ப அளவு அதிகமா சாப்பிடாதீங்க. சின்ன தட்டுல சாப்பிடுங்க. சின்ன தட்டுல சாப்பிட்டா கண்டிப்பா நம்ம கம்மியா தான் சாப்பிடுவோம். இதை நான் பர்சனலா நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். அப்படி இல்லைன்னா பவுல்லையும் சாப்பிடலாம். பவுல்ல சாப்பிட்டா சில பேருக்கு சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்காது. ஸோ அதனால சின்ன தட்டா யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம வார்ம் வாட்டரா ஃபுல்லா குடிச்சுக்கிட்டே இருங்க. இதெல்லாம் பண்ணிட்டே இருங்க. வெயிட் லாஸ் கண்டிப்பா நடக்கும். நான் வந்து டே 1ல இருந்து உங்களுக்கு வீடியோ போட்டுட்டே இருக்கேன். என்னோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அந்த மோட்டிவேஷனோடய நம்ம ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த சீசன் 4 முடியும் போது கண்டிப்பா 2ல இருந்து 4 கிலோ கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா குறைஞ்சிரும். அதுக்கு மேலேயும் குறையலாம். அது உங்களோட சாமர்த்தியம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.